எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிற மாடு பார்த்திங்கன்னா ஹெச்எஃப்பில் நல்லா கிராஸ் டைப்புங்க. நல்லா மிகப்பெரிய மாடுங்க. பால் பார்த்திங்கன்னா 25 லிட்டர் கறந்த மாடுங்க. 2ஆம் ஈத்தில் இந்த ஈத்து 3ஆம் ஈத்து மாடு. மாடு பார்த்திங்கன்னா சுழி சுத்தமான மாடுங்க. நல்லா மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட மாடுங்க. கறவை திறன் பார்த்தா 25 லிட்டருக்கு மேலே கறந்த மாடு. இந்த ஈத்தும் பார்த்தா அதே கறவை எதிர்பார்க்குறாங்க. கண்ணு போட்டு இன்றைக்கி 5 நாள் தாங்க ஆகுது. 5 நாள்லேயே இப்போ பார்த்திங்கன்னா காலையில் ஒரு 10 லிட்டர் பால் வருதுங்க. சாயங்காலம் பார்த்திங்கன்னா ஒரு 9 லிட்டர் பால் வந்துட்டுருக்குங்க. வீடியோ முழுமையாக பாருங்கள். அப்போ தான் மாடு எங்கே இருக்குது, அட்ரஸ் எங்கே இருக்குதுன்னு தெளிவாக உங்களுக்கு தெரியுங்க. நம்ம வீடியோக்கு முன்னாடி பார்க்காதவங்க வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வருங்க. பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மாடு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வீடியோ பாருங்கள். 6 பெரிய வீடியோ தாங்க. இது 6 நிமிஷம் வீடியோ ஓடுங்க உங்களுக்கு. பால் பார்த்தீங்கன்னா நம்ம உட்காந்து கறக்கிறதுலேருந்து அளந்து ஊற்றுற வரைக்கும் நம்ம வீடியோ எடுத்துருக்குறோங்க. வீடியோ முழுமையாக பார்த்தா தாங்க தெரியும் எவ்வளோ கறவை வருது எல்லாமே உங்களுக்கு தெரியுங்க. ஒரு 9 லிட்டர் பால் கறந்துருங்க. இப்போ சாயங்காலம் பால் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சாயங்காலம் கறந்தது தாங்க. மாடு மாதிரி நல்லா மிகப்பெரிய மாடுங்க. நல்லா ஹெச்எப்பில் நல்லா கிராஸ் டைப் மாடுங்க. வெயில் மழை எல்லா கிளைமேட் நல்லா அடாப்ட் ஆகக்கூடிய மாடு தான் நம்மகிட்ட சேல்ஸுக்கு வந்துருக்குங்க. மாடு எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கரூர் மாவட்டம் மஞ்சநாயக்கம்பட்டியில் இருக்கேன். மாடு தேவைன்ற பட்சத்தில் டிஸ்பிளேல இருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம இப்போது அட்ரஸ் எங்கே இருக்குது எல்லாமே கிளியராக உங்களுக்கு தெரியுங்க. மாடு முடிஞ்ச வரைக்கும் நேரில் வந்து பார்த்து கூட வாங்கிக்கோங்க. காலையிலையும் சாயங்காலம் 3 வேளை கறவை நீங்கள் செக் பண்ணி பார்த்தே மட்டும் வாங்கிக்கலாங்க. காலையில் கறவை, சாயங்காலம் கறவை, 3 வேளை கறவுமே நீங்கள் கறந்து பார்த்தே கூட வாங்கிக்கலாங்க. நம்மளும் கறந்தே காமிச்சிடுவோங்க மாட்டுக்கு. மாடு நல்லா பெரிய மாடு தாங்க. சின்ன மாடு கிடையாதுங்க. நல்லா மேய்ச்சல் மாதிரிலாம் வளர்க்கப்பட்ட மாடு தாங்க. நம்ம மாடு பார்த்திங்கன்னா வில்லேஜ்லேயும் வாங்கிட்டு வந்து நம்ம வச்சு சேல்ஸ் பண்ணுறோங்க. ஏன்னா மேக்ஸிமம் பார்த்தா கன்று மாடு நம்ம வெளியில் போய் வாங்கிட்டு வர மாட்டோங்க. நம்மக்கிட்ட கன்று போட்டால் மட்டும்தான் கஸ்டமருக்கு நம்ம கொடுப்போங்க. நம்மளும் பார்த்திங்கன்னா காம்புக்கு பாலுக்கு எல்லா தரப்பிலும் நம்ம கேரண்டி கொடுத்துருவோங்க. காம்பு 4 காம்பு கேரண்டி கொடுத்துருவோங்க. வீடியோ முழுமையாக பார்த்தா தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு டீட்டெயில் ஃபுல்லாக வருங்க. நம்ம பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கறந்து தான் காமிக்கிறோம். மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட மாடு தாங்க. மாடு பார்த்திங்கன்னா நல்லா சுத்தமான மாடு தாங்க. நல்லா காம்பு பார்த்திங்கன்னா நல்லா ஒரு அடி நல்லா கேப்பில் இருக்குதுங்க. கடைசி வரைக்கும் வீடியோ பாருங்கள். ஃபுல்லாக கறந்து தான் காமிச்சிருக்கிறோம். மாடு பார்த்தீங்கன்னா சுத்தமான மாடுங்க. நல்லா ஹைட்டு வெயிட் நல்லா பீரியட் உள்ள மாடுங்க. நல்லா ஒரு பண்ணைக்கு தேர்வு செஞ்சீங்கன்னா நல்ல மாடுங்க உங்களுக்கு. ஒரு சின்ன மாடு ஒரு 4 மாடு வச்சுன்ற பட்சம் இந்த மாதிரி 1 மாடு 2 மாடு இருந்தாலுமே போதுங்க. ஏன்னா அதுக்கு போடுற தீவனம் நம்ம இதுக்கும் போடுவோங்க. அந்த பட்சத்தில் பார்த்தா மாடு நல்லா இருக்குங்க. நல்லா ஹை குவாலிட்டியான மாடு மட்டும் எப்போயுமே நம்மகிட்ட வருங்க. வீடியோ முழுமையாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு அட்ரஸ் எங்கே இருக்குது எல்லாமே தெரியுங்க. மாடு நம்ம கறந்து அளந்து ஊற்றுற வீடியோ வரைக்கும் நம்ம ஃபுல்லாக எடுத்து வச்சுருக்குறோங்க. கண்ணும் பார்த்தீங்கன்னா காலை கண்ணுங்க. அழகிய காலை கன்று போட்டிருக்குங்க. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நம்ம இந்த மாட்டோட ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா விலை பார்த்தீங்கன்னா 85 ரூபா விலை சொல்லியிருக்குங்க. 85 ரூபா சொல்லியிருக்கோம். விலை அனுசரித்து கொடுக்கலாங்க. விலை நம்ம அனுசரித்து தாங்க எப்போவுமே தருவோம். விலை சொல்லுவோம். விலையும் பார்த்தீங்கன்னா நேரில் வந்தாலும் சரி, ஃபோனில் பார்த்து பேசலாம் சரிங்க. விலை அனுசரித்து தாங்க எல்லா மாடும் கொடுத்துட்ருக்குங்க. நல்லா வால் தர வரைக்கும் நல்லா வால் இருக்குங்க. இந்த மாடு பார்த்தீங்கன்னா வால் நல்லா தர வரைக்குமே இருக்குங்க. கறவைக்கு கால் அணைக்க தேவையில்லைங்க. கால் அணைக்க தேவையில்ல. மாடு அது வாட்டுக்கு பச்சை புல்லோட உட்காந்து கறக்கலாம். அந்த மாதிரி தாங்க இருக்கும். நல்லா பீரும் பார்த்தீங்கன்னா பெரும் பீராக இருக்குங்க. காம்பு 4 காம்பு பார்த்தீங்கன்னா பெரும் பீராக தாங்க வரும். 4 காம்புமே அப்படி தாங்க இருக்கும். ஒரே மாதிரி தாங்க பால் ஒரு 4 காம்புலையுமே. பீர் நல்லா பெரும் பீர் தான். காம்பு கேப்பும் பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு அடி கேப் இருக்குங்க. நல்லா பையம் சுத்தமான மாடுங்க. நல்லா நரம்படி பார்த்தீங்கன்னா டபுள் பக்கம் நரம்படி இருக்குங்க. மாடு நல்லா அந்த தரத்தில் நல்லா குவாலிட்டியில் தாங்க இருக்குது. நம்ம பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட இந்த மாடு இல்லாமல் இன்னும் நம்ம பண்ணையில் ஒரு 10 மாடு எப்போயுமே ஸ்டாக் இருந்துகிட்டே இருக்குங்க. 10 மாடு 12 மாடு நம்மகிட்ட எப்போயுமே இருந்துகிட்டு தாங்க இருக்கும். நேரில் வந்து பார்க்குறோம் இல்லை வாட்ஸ்அப்பில் ஹாய்னு மெசேஜ் போட்டிங்கன்னா நான் உங்களுக்கு வந்து மாட்டினுடைய வீடியோ ஃபுல் டீட்டெயில் எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருவோங்க. டெலிவரி நம்ம பண்ணி கொடுத்துருவோங்க. டெலிவரி பார்த்து நம்மளோட டிரான்ஸ்போர்ட்டு அவைலபிளாக இருக்குங்க. நம்ம டிரான்ஸ்போர்ட் பண்ணியும் கொடுத்துருவோங்க. பீர் வரும். நல்லா பெரும்பெரிய பீராக தாங்க ஒரு காம்பு 4 காம்புமே அப்படி ஒரே ஓர்ஸாக தாங்க வரும். நம்ம பண்ணையில் பார்த்தீங்கன்னா எல்லா மாடுமே அப்படி தாங்க இருக்கும். சப்போஸ் எனக்கு கறவை வரலன்னு சொல்கிறவங்க நம்ம பார்த்தீங்கன்னா கறவை நம்ம கேரண்டி 20 லிட்டர் பால் கேரண்டி கொடுக்குறோம்னா கன்று போட 20 நாள் டு 21 நாள் நம்ம கேரண்டி கொடுத்துருவோங்க. சப்போஸ் நீங்கள் சொன்ன பால் வரல அப்படின்ற பட்சத்தில் நாங்கள் மாடு ஏற்றிட்டு வந்து எங்கள் இடத்துல கரெக்டாக ஒரு வாரம் டைம் கேட்போம். 1 வாரம் வச்சு நம்ம இடத்துல கறந்து பார்ப்போங்க. சப்போஸ் அந்த கறவை வரலைனால்
அந்த வேறு உங்களுக்கு வேறு மாடு மாற்றி கொடுத்துரும். கரை வந்துருச்சுன்னா நீங்கள் 3 வேளைக்கு செக் பண்ணி பார்த்து நம்மகிட்ட மாடு எடுத்துகிட்டு போயிடலாங்க. சட்டி பாருங்கள் ஃபுல்லாக வளைஞ்சிருச்சு. இன்னும் மடியில் பால் இருக்குதுங்க. கன்றுக்குட்டிக்கு விட்டுருவோம். இன்னொரு கறந்தால் இன்னும் 2 லிட்டர் 3 லிட்டர் பாலோட கறக்கலாங்க. நம்ம அந்தளவுக்கு விட மாட்டோங்க. கன்றுக்குட்டி தான். உலக்கு பார்த்தா 2 லிட்டர் உலக்குங்க. 2 லிட்டர் உலக்கு ஃபுல்லாக பாருங்கள். 2 லிட்டர் உலக்குங்க. அளந்து ஊற்றுற வரைக்குமே ஃபுல் வீடியோ இருக்கும் பாருங்கள். தேவைன்றவங்க டிஸ்பிளேயில் 3 நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம டீட்டெயில் எல்லாமே சொல்லிடுங்க. விலை நெகோஷியபிள் ப்ரைஸ் பண்ணிக்கலாங்க. ரேட்டு பார்த்தீங்கன்னா 85 ரூபா சொல்லியிருக்குங்க. விலை அனுசரித்து பண்ணிக்கலாங்க. மாடு பார்த்தீங்கன்னா ஜெர்சி கிராஸு, ஹெச்எப் கிராஸ் மிக்சிங்க. நல்ல மாடுங்க. நல்லா ஹைட் வெயிட் நல்லா பெரிடு உள்ள மாடுங்க.